ஒரு வாக்குத்தத்த தேவ வார்த்தையோடு உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நல்ல நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, 2025 என்ற ஒரு புதிய ஆண்டை கூட எங்கள் ஆயுசு நாட்களில் காண கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்த தேவ வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சிரிச்ச முகத்தோட அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தம் நம்ம தேசத்துக்கு நமக்கும் அது நிச்சயம் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஸ்தோத்திரம். கவனமாய் கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார். அந்த மனிதனுடைய பெயராகும் ஆபிராம். ஆபிரகாம் அல்ல, ஆபிராம். அவனை ஏன் அழைத்தார்? எதற்கு அழைத்தார்? ஏன் அழைக்க வேண்டும்? இந்த 3 கேள்விகள் ரொம்ப முக்கியம். அவன் தேரகனுடைய மகனாகும். அவன் ஊர் என்கிற கிராமத்தை சார்ந்தவனாகும். அவன் கல்தைய பட்டணத்தை சார்ந்தவனாகும். அவனுடைய தகப்பனுடைய குலத்தொழில் என்பது தெய்வங்களை உருவாக்கி தெய்வம் வேண்டுமா தெய்வம் வேண்டுமா என்று விற்பனை செய்து கொண்டிருந்த குடும்பத்தில் ஒருவனை. ஆபிராமே, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். கவனமாய் கேட்கணும். இந்த நல்ல காலையிலே ஒரு புதிய ஆண்டை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் ஆபிராமை தேவன் ஒரு விசேஷித்த ஜாதியாக கண்டார். ஏன் அந்த ஆபிராமை விசேஷித்த ஜாதியாக கண்டார்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆபிராம், கர்த்தர் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஆபிராம், கர்த்தர் சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு புறப்பட்ட ஆபிரகாம். ஆபிராம் இந்த நல்ல நாளிலே என்னுடைய முழு விசுவாசத்தின்படி இந்த ஆண்டை நீங்க தொடங்கி இருக்கிறது ஒரு ஆபிராமை போல தொடங்கி இருக்கிறீங்க நம்புகிறேன். எந்த பற்கடிப்போ எந்த அவிவிசுவாசமோ என்ன ஆகுமோ என்ற கேள்வி உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆபிராம் இந்த வார்த்தையின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படி, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆபிராம் புறப்பட்டு போனான். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும்
உன்னை நான் புகழ்ச்சியாக, கீர்த்தியாக, மகிமையாக உன்னை கனப்படுத்துவேன் என்று அடிமைத்தன வீட்டிலிருந்து வந்த ஜனங்களுக்கு முன்பே ஒருவனோடு சொன்னார், அவன்தான் இஸ்ரவேலன். இந்த காலையிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ சத்தத்துக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்து புறப்பட்டு போன மறுபடி அவனுக்கு சந்ததி வந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கிட்ட பெயராகும் ஆபிரகாம். அவன் மனைவிக்கு வாக்குத்தத்த தேசத்துக்கு புறப்படுவதற்கு முன்பதாக அவளுக்கு தேவனிட்ட பெயர் சாராய். ஆனால் அவளுடைய பெயரை மாற்றி சாராள். எல்லா பிள்ளைகளுக்கும் யாராயிருப்பாள்? அவள் தாயாயிருப்பாள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த ஒரு ஜாதியை வேர்பிரித்து அந்த ஜாதியை கனப்படுத்தி ஜாதியை ஆசீர்வதித்து வந்த தேவன் நாளடைவில் தெய்வத்தை மறந்து போனார்கள். பல நிலைகளில் உயர்வு வரும் பொழுது, செல்வாக்கு பெருகும் பொழுது, சில நேரத்தில் நாம் எல்லாரை விட உயர்ந்து விட்டோம் என்றால் தெய்வத்தை மறந்து விடுவோம். ஜெப வாழ்வு குறைந்து விடும். ஆராதனைக்கு ஏன் போகணும் என்கிற கேள்விகள் நமக்கு முன்பாக வரும். ஆனால் அந்த ஜனம் தெய்வத்தை விட்டு தூரம் போனது. தூரம் போனதனுடைய விளைவு அடிமைகளானார்கள். 2025 இந்த சத்தத்தை கேட்கிற அனைவரையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அடிமையாய் போய்விடக் கூடாது. நீ அடிமையாய் போனா 430 வருஷம் திரும்பி வருவதற்கான காலம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி மோசே என்கிற என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாகிய மோசேய ஆண்டவர் அடிமத்தன வீட்டிலிருந்து கொண்டு வருகிறார். வர சொல்ல பல போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலர் பட்டு போனார்கள், பலர் முறுமுறுத்தார்கள், பலருடைய வாழ்வு கேள்விக்குறியானது. ஆனால் சொன்னதை அவர் செய்து காண்பித்தார். அதனால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கு சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஒன்று நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டோம் என்றால் நிச்சயம் இந்த வாக்குத்தத்தம் இன்று உங்களில் நிறைவேறும். இன்று உங்களில் நிறைவேறும். நம்ம வாக்குத்தத்தத்தினுடைய மிக முக்கியமான வசனத்தை, இருப்பிடத்தை மட்டும்தான் நான் இந்த இவ்வளவு 26ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் இவ்வளவு காரியம் இருந்தாலும் வாக்குத்தத்தத்தினுடைய கருப்பொருளை மாத்திரம் சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் இதை ஏற்று சொல்லணும். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். சொல்லுங்க எல்லாரும். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உங்க குடும்பத்தில், உங்க கணவன் மத்தியில், உங்க மனைவி மத்தியில், உங்க பிள்ளைகளின் மத்தியில், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மத்தியில், நீங்க வேலைக்கு போகிற இடத்துல, சபையில் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் 100% நம்புகிறேன். இந்த ராஜன் பாஸ்டர் இந்த 2025
ஒரு சிறந்திருக்கிற ஊழியக்காரனாக என்னை மாற்றுவார் என்பதை 100% நம்புகிறேன். இந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? இன்னைக்கு நம்பிக்கை இருந்த இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போக சொல்ல இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று தான் உங்க வீட்டுக்கு போவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஒரு நீண்ட பிரசங்கம் அல்ல, இந்த வார்த்தை இந்த ஒரு ஆண்டு முழுவதும் உங்க சிந்தனை மண்டலங்களை, இருதயங்களை ஊடுருவி சென்று என்னை எங்கெல்லாம் சிறந்திருக்க பண்ண வைப்பாரோ அங்கெல்லாம் இந்த ஆண்டுல சிறந்திருக்க பண்ணுவார். அதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது உங்களுடைய பரிசுத்த வாழ்வு. பரலோகத்தில் போவதற்கு இப்படியெல்லாம் நிபந்தனை இருக்குமே, ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆனபடியால் நீங்களும். அம்மாமாரே தயவு செய்து பேசுவதெல்லாம் விட்டுருங்க. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது நிர்விசாரமான காரியம் அல்ல. தயவு செய்து பிள்ளைகிட்ட பேசுறத நிறுத்துங்க, என்ன கவனிங்க. ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, நீங்கள் ஒரு இஸ்ரவேலன். நீங்கள் தேவனால் வேர்பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதி. அந்த ஜாதியாயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சிறந்திருக்கும்படி செய்வேன். அதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வாசியுங்க. உபாகமம் 28, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், 1ஆம் வசனம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கரங்களை தட்டி சிறந்திருக்க பண்ணும்படிக்கு, பூமியில் எல்லாரை காட்டிலும் மேன்மைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களில் நிறைவேற வேண்டும் என்றால் சொல்லுங்க, கட்டளைகள். சொல்லுங்க, கட்டளைகளை கவனமாய் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். பல நேரத்தில் வாக்குத்தத்தத்தை நிர்விசாரமாய் எண்ணுகிறோம். இதெல்லாம் என்ன, இதுவரை ஒன்றும் நடக்கவே இல்லை, அப்படி நினைச்ச இதுவும் உங்களுக்கு நடக்காது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலன் என்றால் இஸ்ரவேலன் கட்டளைகளையும் நியமங்களையும் உண்மையாய் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தவனை கர்த்தர் கனம் பண்ணினார். ஒரு நன்மை பெறுவதற்கு ஒருவன் காத்திருந்த ஆண்டுகள் என்பது 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகள் காத்திருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறவனாய் மாற்றப்பட்டான். அவன்தான் ஆபிரகாம். கரங்களை தட்டி ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, டோட்டலி ஒரு 5 வசனத்தில் இந்த பிரசங்கம் நிறைவடைய போகிறது. அதே உபாகமம் 32:13, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலின் விளையும் பலனையும் புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் அவன் உண்ணும்படி செய்தார். இந்த ஆண்டு உங்க குடும்பத்தில் இது நடக்க போறது. ஹலோ, உங்க குடும்பத்தில் நம்ம திருச்சபைக்குள்ள இது நடக்க போகிறது. பூமியில உங்களை எங்க கொண்டு வைப்பாராம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உயர்ந்த ஸ்தலங்களில் உங்க பிள்ளைகளை கொண்டு வச்சு அழகாக போறாரு. வயலின் விளைவுகளையும் அதனுடைய பலனையும் நீங்கள் புசிக்க போகிறீர்கள். இந்த வருஷத்துல யாராவது வயல் வாங்கணும்னு விரும்புகிறீங்களா?
தோப்பு வாங்கணும்னு விரும்புகிறீங்களா? வீடு கட்டணும் என்று விரும்புகிறீர்களா? சிரிக்க சொல்லல, இது உங்களுக்கு தருவாரு. இது கர்த்தருடைய வார்த்தை. கற்பாறையில் எங்கேயாவது எண்ணெய் வடிஞ்சது பார்த்திருக்கீங்களா? வடியும் உங்க வாழ்விலே. ஆனால் நீ ஒரு இஸ்ரவேலனாக மாற வேண்டும். நீ ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்றப்பட வேண்டும். எசேயா 58 அதிகாரம் அதனுடைய 14 வசனம். அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். எல்லாரும் கவனிக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. ஒரு ஆள் வாசிக்கிறத விட்டுட்டு பாக்கியெல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க. பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லிட்டு, இந்த தேவன் பெரியவர். இவர் சொல்லிட்டார்னா யாராலும் தடை பண்ண முடியாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளை இட்டால் நிற்கும். என் வாழ்வில் இறையியல் படிக்கும் பொழுதே, ஒருவேளை வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் வேதாகம கல்லூரியில் போனாலும், வேதாகம கல்லூரி எனக்கு படிப்பித்து தந்த பல காரியங்களில் விசுவாசம் என்ன என்பது எனக்கு இறையியல் கல்லூரி படிப்பித்து தந்தது. ஜெபித்தால் பதில் வரும் என்பதை இறையியல் கல்லூரி எனக்கு படிப்பித்து தந்தது. இந்த வேதத்தை உண்மையா நேசித்தா உன்னை தேசம் விட்டு தேசம் கொண்டு போவேன் என்கிறத இது என்னை படிப்பிச்சிச்சு. அதை நம்பின என் வாழ்வில் இதை ருசிக்கிறேன். ஆதலால் இந்த காலையிலே உன்னை சிறந்திருக்கும்படி செய்ய 2025 என்ற ஆண்டை உங்களுக்கு தந்திருக்கிறார். நம்ப வேண்டும். அதற்கு தேவ சமூகத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் புத்தகம் 6 அதிகாரம் அதனுடைய 2 வசனம். பரிசுத்தவான்கள் அறியீர்களா? அற்ப ஸ்தோத்திரம். நான் இப்ப அந்த செகண்ட் போர்ஷனுக்கு வரல, 2வது பார்ட்டுக்கு வரல. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? வாக்குத்தத்தத்தை கடந்து கர்த்தர் ஒரு ப்ரமோஷனை தருகிறாரு. பரிசுத்தவான்கள் உலகத்தை என்ன செய்வாங்க? இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பெற்றுட்டு நீங்க ஓட முடியாது. நீங்க மற்றவர்களை என்ன செய்வீங்க? நியாயம் தீர்ப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதலால் இன்னைக்கு ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்ய விரும்புகிறேன். நீ ஒரு இஸ்ரவேலன் என்பதை மறந்து விடாதே. நீ கட்டளையை மீறாதபடி காத்துக்கொள். 6 நாள் உன்னுடையது, 7ஆம் நாள் தேவனுடையது. அந்த நாளில் உன்னுடைய குமாரர்களானாலும் உன்னை வேலைக்காரரானாலும் உனக்குள்ள ஜீவராசிகளானாலும் என்ன செய்யக்கூடாது? வேலை உன் வீட்டுக்கு வேலைக்கு வருகிற வேலைக்காரி கூட என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. அந்த பிரமாணத்தை ஒன்று பிடிச்சு விசுவாசத்தில் அப்படி கர்த்தர் சமூகத்தில் நடந்து பாருங்கள், அது உங்களுக்கு ஆகும். உங்களுடைய எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், பரிசுத்தவான்கள். நீங்கள் நானே யாரா? இப்போ பரிசுத்தவான் என்னதான் இருக்கணும்? எப்படி கடைசி வரை என்னதான் இருக்கணும்? பரிசுத்தவானாதான் இருக்கணும். விசுவாசியே, கடைசி வரையும் நீங்கள் யாராக தான் இருக்கணும்? விசுவாசியாக தான் இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தவானாதான் இருக்கணும். ஒரு வசனத்தில் இப்போ பிரசங்க நிறைவு பெறப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே என்கிட்ட உத்தரவாதம் தந்த
ஒரு முக்கிய வசனத்தை சொல்லி நான் உங்களிடத்தில் விடைபெற போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கரங்களை தட்டி. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பூமியிலையும் வாக்குத்தத்தம் சுதந்தரிக்கப்படும், பரலோகத்திலும் வாக்குத்தத்தம் சுதந்தரித்துக் கொள்ளப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை பிரசங்கிக்கப்படுவதற்கு முன்பதாக இது தேவன் உங்களுக்கு ஒரு ட்ரெயில் இட்டு காட்டியிருக்கிறார். பரலோகத்தில் சாட்சியிடுகிற வேலை. பரலோகத்தில் எத்தனை புஸ்தகம்? 2 புஸ்தகம். ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் எழுதாம துள்ளி துள்ளி பிரசங்கம் பண்ணாலும் எவனும் போக முடியாது. நீங்க முட்டுட்டு முழங்காலு தேஞ்சி காஞ்சி கருவாடானாலும் போக முடியாது. இன்னைக்கு கத்த சொல்றார், நான் இந்த பூமியிலையும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். பரலோகத்தில் ஜெயங்கொண்ட, நான் ஜெயங்கொண்ட என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சொல்லுங்க அல்லேலூயா. எவனை சிறந்திருக்க பூமியில பண்ண விரும்புகிறாரோ, எவன் பரிசுத்தமாய் இருக்கிறானோ, எவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறானோ, எந்த சகோதரி தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறாளோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் எங்கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமாகும். நானும் இந்த ஊழியத்தில் வந்து, இந்த தமிழக மண்ணில் வந்து 25 ஆண்டுகளில் தராத ஒரு வாக்குத்தத்தம் இந்த 26வது ஆண்டு நின்று சொல்லுகிறார், உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். இதுவரை அட்ரஸ் இல்லாம இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா, இந்த ஊர் தெரியாம இருந்தா, இந்த ஊர் உங்க குடும்பத்தை தெரிய போகிறது, உங்களை தெரிய போகிறது, சபையை தெரிய வைக்க போகிறாரு. உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதனால் இந்த வாக்குத்தத்தம் உங்க ஒவ்வொரு நாளும் 365 நாளளவும் இந்த வாக்குத்தத்தம் மண்டையில் அப்படி இந்த சத்தம். சில நேரத்தில் இந்த காதில் ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா? அந்த சத்தத்தை போல உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உன்னை, பிள்ளைய, உன் கணவனை, மனைவிய, சபைய, சபை போதகர, சபையில் உள்ள பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் சிறந்திருக்க பண்ணும்படி செய்வேன். நிபந்தனை, நீங்க கடைசி வரை இஸ்ரவேலனாய் இருக்க வேண்டும், கடைசி வரை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இப்படி வாழ்ந்தால் இந்த வாக்குத்தத்தம் இன்று டுடே நிறைவேறும் என்பதை சொல்லி உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Wish you a happy new year 2025. Hallelujah. நல்ல ஆண்டவரே, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின்படியே எங்களை கனப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.